உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான். சந்நியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள், வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது. கும்பமேளா என்பது கும்பம் மற்றும் மேளா என்ற 2 வார்த்தைகளால் ஆனது. புராணங்கள் எனப்படும் பண்டைய வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு அழியாத அமிர்த பானையிலிருந்து கும்பம் என்ற பெயர் பெறப்பட்டது. மேளா நாம் அனைவரும் அறிந்தது போல சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூடுதல் அல்லது சந்திப்பது. கும்பமேளாவின் வரலாறு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமிர்தத்தை உண்டாக்கிய நாட்களோடு தொடர்புடையது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பணியை முடிக்க ஒப்புக்கொண்டு ஒழுக்கக்கேட்டின் அமிர்தத்தை பாதியாக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர். தேவர்களும் அசுரர்களும் அண்டத்தின் வான மண்டலத்தில் அமைந்துள்ள பார்க்கடலின் கரையில் கூடினர். பார்க்கடலை கலக்கும் கொடிய விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். பல வருடங்கள் கழித்து பல தடைகளை தாண்டி தன்வந்திரி தன் கைகளில் அழியாத அமிர்தத்துடன் தோன்றினாள். பிரகஸ்பதி, சூர்யா, சனி, சந்திரா ஆகிய 4 கடவுள்களிடம் அதன் பாதுகாப்பை ஒப்படைத்துவிட்டு தேவதாக்கள் பானையை வலுக்கட்டாயமாக நிறுத்தினார்கள். அதன் பின் அசுரர்கள் பல நாட்கள் தேவதாசிகளை துரத்தினர். இந்த நேரத்தில் பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் ஆகிய 4 இடங்களில் கும்பத்தின் துளிகள் விழுந்தன. அன்றிலிருந்து இந்த 4 இடங்களும் மாய சக்திகளை பெற்றதாக நம்பப்படுகிறது. கும்பத்திற்கான சண்டை, அதாவது கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான புனித குடத்துக்கான சண்டை 12 தெய்வீக நாட்கள் தொடர்ந்தது. இது மனிதர்களுக்கு 12 ஆண்டுகள் வரை நீண்டதாக கருதப்படுகிறது. அதனால்தான் கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது மற்றும் மேலே குறிப்பிடப்பட்ட புனித ஸ்தலங்கள் அல்லது புனித தலங்களில் ஒன்று கூடும். இந்த காலகட்டத்தில் ஆறுகள் அமிர்தமாக மாறியதாகவும் அதனால் தூய்மை மற்றும் அழியாமையின் சாரத்தில் நீராடுவதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து பல யாத்ரீகர்கள் கும்பமேளாவிற்கு வருகை தருவதாக கூறப்படுகிறது.